இனிமேல் நீங்கள் மீன் வாங்க போகிறீங்க அப்படின்னா கவரு பையெல்லாம் எடுத்துகிட்டு போகாதீங்கங்க. இந்த மாதிரி டப்பா எடுத்துகிட்டு போங்க. டப்பா நிறைய மீன் கொடுப்பாங்கங்க. இங்கே சென்னையில் வீடு தேடி வந்து மீன்காரனை மீன் கொடுத்தாங்க. ஸோ அங்கே வந்து மீன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டப்பா நிறைய எனக்கு வந்து இந்த சாலை மீன், அப்புறமா இது வந்து காணங்கெழுத்து என்ன மீன் தெரில, பட் ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் மீன் தான். பட் அதையும் வந்து இது எல்லாமே சேர்த்து, அப்புறமா வந்து இது ஒரு பெரிய மீன் வந்து லைட்டாக அடிபட்டு இருந்துச்சு. சரி பரவாயில்ல அப்படின்ட்டு அதையும் சேர்த்து வாங்கிட்டு இது எல்லாமே சேர்த்து எனக்கு வந்து 150 ரூபாய்க்கு மொத்தமாக கொடுத்தாங்க. ஸோ உங்கள் ஊரில் இவ்வளோ மீன் எவ்வளோக்கு வாங்கலாங்கிறத மறக்காமல் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எப்போவுமே வந்து மீனெல்லாம் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதை வந்து என்றைக்கும் கவரில் வாங்கி பழகாதீங்க. இந்த மாதிரி பாத்திரம் கொண்டு போய் வாங்குறதாங்க நல்ல பழக்கம். ஸோ ஒரு வழியாக நான் மீனை வந்து வாங்கிட்டேங்க. ஸோ மீனெல்லாம் எண்ணி பார்த்தா ஒரு 10-15 மீன் கிட்டே இருக்குதுங்க. ஸோ இவ்வளோ மீனையும் நான் வந்து பொரிக்க போகிறேன்னா குழம்பு வைக்க போகிறேன்னாங்கிறது எனக்கே தெரில. முதல்ல இந்த மீனை கழுவுறதுக்கே எனக்கு வந்து ஒரு வகையில் ஆயிருங்க. ஸோ கழுவிட்டு எங்கள் ஊர்லலாம் இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மீனோட வேஸ்ட் எல்லாம் வந்து செடிகளுக்கும் பூனைக்கும் வந்து கொடுப்பேன். ஸோ சென்னை வந்ததுக்கப்புறமா மீன் வேஸ்ட்டை வந்து எனக்கு குப்பைத்தொட்டியில் போடுறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. பிகாஸ் குப்பைத்தொட்டி வீட்டில் இருக்கிறனால நமக்கு வந்து அந்த நாற்றை வந்து வீட்டுக்குள்ளே அடிச்சுட்டே இருக்கும். ஸோ மீன் தலையெல்லாம் என்ன பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா ஒரு மூடியில் எடுத்து கொண்டு போய் சரி காக்காவுக்கு வைக்கலாம். ஏன்னா காக்கா வந்து நான் மீன் கழுவும் போது மீன் தலை சாப்பிட வந்துச்சு. சரி காக்கா சாப்பிடுமே அப்படின்னு காக்காவுக்கு உணவளிக்கிறதுக்காக அந்த தட்டை தூக்கி கொண்டு போய் நான் வச்சேங்க. திருப்பி போய் தட்டை எடுக்க போகலான்னு பார்த்தா அங்கே தட்டை காணும். கீழே பார்த்தா பூனை அதை தின்னுட்டு இருக்குது. சரி நான் ஏதோ ஒரு உயிரினத்துக்கு வச்சேன். ஸோ ஒரு வழியாக காக்காவும் சாப்பிட்ருக்கும், பூனையும் மீன் சாப்பிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கீழே விழுந்த தட்டை எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அவ்வளோதான், நன்றி.